அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் கோவிலில் பௌர்ணமி தினத்தில் கடற்கரையில் படுத்து தூங்கி மறுநாள் காலை 4 கிணற்றில் குளித்தால் அனைத்து துன்பங்களும் விலகிவிடும் என்று சமூக வலைத்தளங்களில் மிக அதிக அளவில் பகிரப்பட்டு வருது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமி தினத்தில் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு பக்தர்களின் வருகை அதிகமாக இருக்குது என்ற நிலையில் சமீப காலங்களாக திருச்செந்தூர் கடற்கரையில் பௌர்ணமி தினத்தன்று படுத்து தூங்க வேண்டும் என்ற தகவல் இணையத்தில் வேகமாக பரவி வருது. ஒரு சில திரை உலக மற்றும் அரசியல் பிரபலங்கள் இந்த கருத்தை தனது சமூக வலைத்தளங்களில் தெரிவித்து வராங்க. இந்த நிலையில் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் கடற்கரையை வழக்கத்தை விட அதிகமான பக்தர்கள் வருகை தந்ததாகவும் ஏராளமானோர் திருச்செந்தூர் கடற்கரையில் படுத்து தூங்குவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. திருச்செந்தூர் கடற்கரையில் பௌர்ணமி தின இரவுல படுத்து தூங்கி எழுந்தார். அனைத்து கஷ்டங்களும் நீங்கிவிடும் என்று சொல்வது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை என்றாலுமே பக்தர்கள் மீது நம்பிக்கை வைத்து திருச்செந்தூர் கடற்கரையில் குவிந்து வராங்க என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாக சொல்லப்படுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் கோவில் பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்ட கோவிலாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முருகப்பெருமான் அருளாட்சி செய்யும் கோவில்கள் அனைத்தும் கடல் சார்ந்த கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது. திருச்செந்தூர் முருகன் கோவில் திருச்சீரலைவாய் என்று அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் இயற்கையோடு இணைந்த திருத்தலமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அகத்தியர், நக்கீரர், ஔவையார், அருணகிரிநாதர் மற்றும் பாம்பன் சுவாமிகள் என பலருமே திருச்செந்தூர் முருகன் அமைந்திருக்கும் ஆலயத்தை பற்றியும் முருகனை பற்றியும் நிறைய பாடல்களை இயற்றி இருக்காங்க. தொல்காப்பியம், புறநானூறு, அகநானூறு, திருமுருகாற்றுப்படை மற்றும் சிலப்பதிகாரம் போன்ற பண்டைய தமிழ் இலக்கியங்களில் இந்த திருத்தலத்தின் சிறப்பு போற்றத்தக்க ஒன்றாக சொல்லப்படுது. பௌர்ணமி வழிபாடு என்றாலே திருவண்ணாமலை என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இப்போது திருச்செந்தூரில் பக்தர்கள் பெருமளவில் திரள தொடங்கி இருக்காங்க. பௌர்ணமி வழிபாடு என்பது பழங்காலத்தில் இருந்து நடைமுறையில் உள்ள ஒரு பழக்கம். அறிவியல் ரீதியாக பார்த்தால் சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று சந்திரன் பிரதிபலிக்கிறது. பூமி சூரியனை சுற்றி வருவது போல சந்திரனும் பூமியை சுற்றி வருகிறது. பூமி மற்றும் சந்திரனின் சுழற்சியால் சந்திரனின் ஒளி முழுவதுமாக பூமிக்கும் கிடைக்கும் நாள் தான் பௌர்ணமி அப்படின்னே சொல்லலாம். பௌர்ணமி அன்று கடலில் ஏற்படும் மாற்றம் நம் உடலுக்குள் உண்டு என்பதும் நம்முடைய முன்னோர்கள் அறிஞ்சிருக்காங்க. கடலுக்கு மிக அருகில் உள்ள இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருத்தலங்களின் கடற்கரையில் பௌர்ணமி அன்று இரவு முழுவதும் குடும்பத்துடன் வந்து அமர்ந்து தங்கி 4 கிணற்றில் கடலில் நீராடி முருகனை வழிபடுவது மிகவும் சிறப்பு பெற்ற ஒன்று. பௌர்ணமி நாளில் இங்கு வந்து வணங்குவது பண நிறைவையும் மன நிறைவையும் தருவதென்றும் இங்கு வரும் பக்தர்கள் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் கடற்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய தலமாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. திருச்செந்தூர் ஆலயத்தை திருப்பணி செய்து பலம் மிக்கதாக மாற்றியவர்கள் 5 அடிகளார்கள். அவர்களின் 3 திருச்செந்தூர் ஆலயத்தின் பகுதியிலேயே சமாதி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. பெரும்பாலான ஆலயங்கள் கடற்கரையில் இருந்து கொஞ்சம் தொலைவிலோ அமைந்திருக்கும். கட்டிடத்தின் பலம் கருதியும் இதை இவ்வாறு செஞ்சிருப்பாங்க. ஆனால் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரின் திருக்கோவில் கடற்கரையில் இருந்து வெறும் 67 மீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் 133 அடி உயரமுள்ள திருக்கோவிலின் ராஜகோபுரம் இருப்பது கடற்கரையில் இருந்து வெறும் 140 மீட்டரில் தான். எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய வியப்பு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்களில் மிகப்பெரிய வியப்பு என்னவென்றால் தரமட்டத்தில் இருந்து 15 அடியும் கடல் மட்டத்தில் இருந்து 10 அடியும் தாழ்வான இடத்துல அமைய பெற்றிருப்பது அப்படின்னே சொல்லலாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குறித்த தகவல்கள் சங்க இலக்கியங்களில் காணப்படுது. அதன்படி இந்த ஆலயத்தில் காணப்படும் கட்டப்பட்ட சுமார்
3000 ஆண்டுகள் இருக்கலாம் என்று சொல்லப்படுது. இந்த ஆலயத்தை கட்டியவர்கள் யார் என்று தெரியவில்லை என்றாலும் கூட இந்த ஆலயத்தின் திருப்பணி செய்து பலமிக்கதாக மாற்றியவர்கள் 5 அடிகளார்கள். அவர்களில் 3 திருச்செந்தூர் ஆலயத்தின் பகுதியிலேயே 3 சமாதி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கோவில் கடற்கரை பகுதியில் அமைஞ்சிருப்பதால் நன்னீர் ஊற்றும் என்று அழைக்கப்படும் நாளிக்கிணறு முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்டதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளிக்கிணற்றின் தென் பகுதியில்தான் மௌன சுவாமி, ஆறுமுக சுவாமி, காசி சுவாமி ஆகியோரின் சமாதி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சமாதியில தினமும் பூஜைகளும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறுது. 4வதாக வள்ளி நாயக சுவாமியின் ஜீவ சமாதி திருச்செந்தூர் கோவில்ல ராஜகோபுரத்துல வடக்கு வெளி பிரகாரத்துல இருந்து சரவணபோகை செல்லும் பாதையில வலப்புறத்துல அமைஞ்சிருக்கு. 5வதா தேசியமூர்த்தியின் சமாதி ஜீவ சமாதியை தரிசிக்க வேண்டுமென்றால் திருச்செந்தூரில் இருந்து திருநெல்வேலி செல்லும் சாலையில் உள்ள ஆழ்வார் திருநகரி என்றும் ஊரில் இறங்கி அங்கிருந்து ஆற்ற கடந்து அல்லது வேறு மார்க்கமாகவோ ஆழ்வார் தோப்பு என்ற ஊருக்கு செல்ல வேண்டும். திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க செல்பவர்கள் 3 சமாதியை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் மற்ற 2 ஜீவ சமாதியை பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் திருச்செந்தூர் செல்வர் முருகப்பெருமானின் ஆலய திருப்பணிகளை மேற்கொண்டு 5 ஜீவ சமாதியை தரிசிக்க நல்ல வாய்ப்பு. அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. இப்படி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக திருச்செந்தூர் தலம் குரு பரிகார தலமாக விளங்குகிறது. குரு பகவான் பூஜித்த தலம் திருச்செந்தூர் சுப்பிரமணியம் ஆலயம். இது வியாழத்தலம். குரு திசை குரு புத்தி நடப்பவர்கள், திருமண தடை உள்ளவர்கள் திருச்செந்தூர் வந்து முருகனை தரிசனம் செய்தால் திருமண தடைகள் நீங்கும். மீனவர் குலத்தில் பிறந்த இந்திரனின் மகள் தெய்வானையே முருகப்பெருமான் மணந்ததாக பரந்தகுல பாண்டிய வம்ச நூல்களில் உள்ளதால் இன்றைக்குமே மீனவர்கள் முருகனை மச்சான் சுவாமி என்று அழைக்கிறதாக சொல்லப்படுது. சூர சம்காரம் செய்து தெய்வானையை மணந்து முருகனை மச்சான் சுவாமி என்று மீனவர்கள் அழைக்கிறாங்க. ஆறுமுக பெருமானின் உற்சவர் குமரவிடங்க பெருமான். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவில் அப்படின்னே சொல்லலாம். தேவர்களின் குருவான பிரகஸ்பதி கிடைத்ததால் அனைவரையும் அழித்துவிட கங்கணம் கட்டி திரிந்த அசுரத்வேந்தன் இதற்கெல்லாம் தீர்வு என்ன என்ற கேள்வி குரு பகவானுக்குள் மனதில் ஆரம்பிக்கும் எண்ணங்களுடனும் கானகத்தின் வழியே கலசத்துடன் சென்று கொண்டிருந்தார் குரு பகவான். சூரபக்தனின் தலை நகரமான அருகில் இருக்கக்கூடிய காட்டுக்குள் வந்தார் முருகப்பெருமான். அங்கு ஓரிடத்தை தேர்ந்தெடுத்து சிவனின் மனதில் இருந்து தவத்தில் மூழ்கியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னே சொல்லலாம். அறுபடை வீடுகளில் கடற்கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய சிறப்பு பெற்ற கோவிலாக தான் திருச்செந்தூர் கோவில் இருக்கு. 9 அடுக்குகளையும் 157 அடி உயரத்தையும் அழகான கொண்டுள்ள இந்த திருக்கோவிலின் கோபுரமானது 17ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் நாகரிக பண்பாட்டில சிறந்து விளங்கிய நகரம் என்று அழைக்கப்படுவது திருச்செந்தூர். திருச்செந்தூரை அலைவாய், திருச்சீர் அலைவாய், வெற்றி நகர் என பல பெயர்களில் அழைக்கிறதாக சொல்லப்படுது. திருச்செந்தூர் முருகன் கோவில் மன்னார் வளைகுடாவின் கடற்கரை பகுதியில் அமைஞ்சிருப்பதால அலைவாய் என்றும், திரு என்னும் அடைமொழி பெற்றிருப்பதால திருச்சீர் அலைவாய் என்றும் பாடல்களில் சிறப்பாக புகழப்பட்டிருக்கு. திருச்செந்தூரில் ஓம் வடிவில் தோன்றியிருக்கு இந்த முருகன் கோவில். திருச்செந்தூரில் வீரவாகு தேவர் அனைத்து கடவுள்களுக்கும் காவல் தெய்வமாக விளங்குவதால் திருச்செந்தூரை வீரவாகு பட்டினம் என்று அனைவராலும் அழைக்கப்படுது. கோவிலில் வீரவாகு தேவருக்கு பூஜைகள் நடந்து முடிந்த பின்னர் முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்ததாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.